13. மலர் குழலி ஃபேரவல் பார்ட்டி நடக்கும் அறைக்குள் காலடி எடுத்து வைத்த அடுத்த நொடி, கொஞ்சம் ஒதுங்கிரு, போட்டி பதுங்கிரு, வர்றது தலைவரு, பேட்ட பராக், கை உதறுதா உள்ள பதறுதா, மொரட்டு காலையும பேட்ட பராக் என்ற பாடல் ஒலிக்க அதிர்ந்து நின்றாள் மலர். சுற்றிலும் மலர் பார்வையை சுழற்ற அறையின் கடைசியில் கணித துறையில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும், கல்லூரி முதல்வர், மற்ற துறைகளில் இருந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரின் முன்னே மலருக்கு மட்டும் தனியாக பாடல் ஒலிக்கவிட்டு அவளுக்கு ஸ்பெஷலாக வரவேற்பளிக்க வெட்கம் தாளாமல் முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு மீண்டும் அறையை விட்டு வெளியே ஓடி வந்தாள் மலர். மலர் தனது சேலையால் முகத்தை மறைத்துக் கொண்டு ஓடியதை கண்ட ஆசிரியர்கள் முதற்கொண்டு அனைவரும் சிரிக்க மலருக்கு இன்னும் அதிகமாக வெட்கம் பொங்கி வந்தது. மலரை தேடி வெளிவந்த ஜூனியர் பெண்களிடம் சண்டைக்கு போனாள் மலர். ஹேடி பக்கீங்களா, அறிவு இருக்கா? பிரின்சிபல் மேம், நம்ம டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட் மேம் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க என மிரட்டலில் ஆரம்பித்து கெஞ்சலில் முடித்தாள் மலர். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. இந்த ஃபங்க்ஷன் எங்களோட சீனியர் உங்களுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணது. இதுல சீனியர்ஸ் நீங்க தான் எனக்கு ஹீரோயின்ஸ். இது உங்களோட ஃபங்க்ஷன். யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களை எங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு காட்டுறோம், அவ்வளவுதான். பேசாம உள்ள வாங்கக்கா என்றாள் தர்ஷினி. இது உங்களுக்கான எங்களோட லவ்வுக்கா, ஏதுக்குங்கக்கா பிளீஸ் என ஜூனியர்ஸ் கெஞ்ச, சரி வரேன் என அரை மனதாக ஒத்துக்கொண்டாள் மலர். தயக்கத்துடன் மலர் அறைக்குள் வர அவளின் ஜூனியர் பெண்கள் அவளுக்கு ஒரு அழகிய பூங்குத்தளிக்க புன்னகையுடன் அதை மலர் கையில் வாங்கிய நொடி, She is a fantasy, sha-na-na-na-na, oh 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 oh, sweet as a harmony, sha-na-na-na-na, oh 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 oh, now she's a mystery, sha-na-na-na-na, oh 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 oh, fill a heart with ecstasy, sha-na-na-na-na, oh oh yeah yeah. ஒரு ஊரில் அழகே ஒருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரீட்சையும் போலிருக்கும். எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே என்ற பாடல் ஒலிக்க நின்று மேடையை ஒரு பார்வையை வீசினாள் மலர். அக்கா பிளீஸ்கா என மேடையிலிருந்து ஜூனியர் பெண்கள் கண்களாலேயே கெஞ்ச அமைதியாக நடந்து தனது வானர கூட்டம் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள் மலர். மலர் சென்று இருக்கையில் அமரும் வரை ஜூனியர்கள் அனைவரும் எழுந்து நின்றபடியே இருக்க மலருக்கு ஒரு விதமான சங்கடம் உருவானது. நிமிர்ந்து யாரையும் பார்க்காமல் இருக்கையில் அமர்ந்து விட்டாள் மலர். ஐயோ மச்சி, உனக்கு வெல்கம் ஜூனியர்ஸ் வச்சுட்டாங்க போ என சந்தோஷத்துடன் அனுஷியா மலரை கட்டி கொண்டாள். ஷோ நீ வேற, மேம்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்கல்ல? எலூசு, இது நமக்கான ஃபங்க்ஷன். நம்ம தான் இங்க ஃபர்ஸ்ட். ஸ்டாஃபுக்கு எல்லாம் இங்க சம்பந்தமே இல்ல. அவங்க சும்மா உப்பு சாப்பாடியே வந்திருக்காங்க. நீ சங்கடப்படாம இரு என்றாள் ஹெப்சிபா. இருந்தாலும் என்ன இருந்தாலும் இழுக்கிற, முதல்ல நிமிந்து உட்கார். இப்படி தப்பு செஞ்ச மாதிரி கூடி குறி உட்கார்ந்து இருக்காத என்று வெடித்தாள் ஜெகநாஸ். மலரு, தங்கராஜ் சார் பின்னாடி இருந்து உன்னையதான் பாத்துட்டு இருக்காரு என கவிதா மலரின் காதில் கிசு கிசுக்க, என்ன நிஜமாவா என சந்தோஷ அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து திரும்பி பின்னாடி பார்த்தாள் மலர். அங்கு அவர் போனில் குனிந்து எதையோ பார்த்து கொண்டிருக்க அதில் ஏமாற்றமடைந்த மலர் திரும்பி கவிதாவை முறைத்தாள். சும்மா லொழலாய்க்கு, அப்பதானே நிமிந்து பார்த்த என சிரிப்புடன் கூறினாள் கவிதா. அவரு மலரை பார்க்கல, என்னையதான் பார்த்தாரு என்றாள் அனுஷ்யா. நினப்புதான் பொழப்ப கிடக்குமா என முகத்தை திருப்பிக் கொண்டாள் மலர். கர்த்தரே, இந்த புழுகுனி பாப்பாட்டிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டாள் ஹெப்சிபா. சப்பா, இந்த கொசு தள்ள தாங்க முடியல சச்சு என்று விரட்டினாள் கவிதா. நீயே ஜெக்கி அமைதியா இருக்க, நீயும் உன் பங்குக்கு ஏதாவது சொல்லு என அனுஷியா சிரித்தாள். சொல்ற மாதிரி இருந்தா அவளே சொல்ல மாட்டாளா என கூறிவிட்டு மலர் ஜெகநாசுக்கு ஹைஃபை கொடுத்தாள். நான் சந்தோஷமா இருந்தா இங்க யாருக்கும் பொறுக்காதே என கூறிவிட்டு அனுஷியா அமைதியாக அமர்ந்து விட்டாள். சிறிது நேரத்தில் ஃபேரவல் பார்ட்டி ஆரம்பித்துவிட ஆசிரியர்கள் அனைவரும் வெளியே சென்று விட்டனர். அவர்கள் சென்றதும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து ஜூனியர்கள் அழைத்தனர். பாட்டு, டான்ஸ் என விழா கலகலப்பாக சென்றது. ஒவ்வொரு சீனியருக்கும் ஒவ்வொரு ஜூனியர் பெண்ணும் மேடைக்கு அழைத்து பரிசு வழங்கினர். அனைவரும் மேடைக்கு சென்று பரிசு வாங்கிவிட மலரை இறுதியாக அழைத்தனர் ஜூனியர் பெண்கள். இப்ப என்ன கூத்து நடத்த போகுதுகளோ என புலம்பிக் கொண்டே இருக்கையிலிருந்து எழுந்தாள் மலர். மலர் இருக்கையிலிருந்து எழுந்த அந்த நொடி, காட்டருவி போல அலை அலையாக கண்டபடி ஓடும் குழலழகு,
கண்ணீரண்டில் வலையை பின்னி பின்னி வீசி நெஞ்சமாதை பறிக்கும் செயல் அழகு. தெற்றுப்பல்லில் சிரிக்கையில் தீராத அழகு, கண்ணீரண்டில் யோசிக்கையில் வேறேதோ அழகு. கடவுள் கவிதை ஒன்றை படைத்ததை என்ன சொல்ல, ஓஹோ அழகோ அழகு அவள் கண் அழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகோ அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. தத்தி நடக்கும் அவள் நடையழகு, பத்தி எரியும் அவள் உடையழகு என மறுபடியும் பாடல் ஒலிக்க வெட்கத்தில் மலரின் நடை பின்னியது. ஏண்டி இப்படி இம்ச பண்றீங்க என வெட்கம் மிளிர தனது ஜூனியர்களிடம் வினவினாள் மலர். இன்னைக்கு ஒரு நாளுக்கா அட்ஜஸ்ட் கரோ என ஒரு ஜூனியர் பெண் கூற வெட்கத்தில் மலரின் கை கால்கள் செல்லிட்டு போனது. மலர் மேடை ஏறியதும் ஜூனியர் பெண்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து மலரை ஒரு வழி ஆக்கினர். ஒரு வழியாக பரிசை வாங்கிக் கொண்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி தனது இருக்கையை நோக்கி நடக்கையில் டான் டான் என படிக்காதவன் திரைப்படத்தில் நடிகர் விவேக்கிற்கு வரும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒலிக்க, அடங்கு அவதார் குட்டிகளா என மலர் ஜூனியர்களை அடிக்க கை ஓங்கினாள். பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேட்ட அனைவரும் சிரிக்க, அட பாவிகளா, ஓவரா பில்டப் பண்ணிட்டு கடைசியில காமெடி ஆக்கிட்டீங்களடி என புன்னகையுடன் புலம்பிக் கொண்டே தனது இருக்கைக்கு வந்தாள் மலர். பலவித சேட்டைகளுடன் ஃபேர்வெல் பார்ட்டி முடிவுக்கு வர மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது ஜூனியர்கள் நன்றி கூறினாள் மலர். அதன் பிறகு நாட்கள் அதன் போக்கில் சென்ற ஒரு புறம் வேந்தன் மலரை தேடிக்கொண்டே இருக்க அவள் தீவிரமாக படித்து தனது முதல் டிகிரியை முடித்தாள். தனது மேற்படிப்பிற்கு ஹாஸ்டலில் தங்கித்தான் படிப்பேன் என வீட்டில் உண்ணாவிரதமிருந்து அனுமதி வாங்கினாள். அப்பாடா, இனி அந்த வேந்தனை பார்க்க அவசியம் இருக்காது என்ற நிம்மதியுடன் ஒரு யூனிவர்சிட்டிக்கு பிஜி என்ட்ரன்ஸ் எழுத சென்றாள் மலர். அந்த யூனிவர்சிட்டியை கண்டு விழிவிரித்து நின்றாள். ஒரு பெரிய கிராம அளவிற்கு அந்த யூனிவர்சிட்டி இருக்க வியப்புடனே தனது தேர்வறையை கண்டறிந்து தேர்வு எழுத சென்றாள். சிறிது நேரத்தில் தேர்வு ஆரம்பிக்க புன்னகையுடனே தேர்வு எழுத தொடங்கினாள். தேர்வு கண்காணிப்பாளர் வருகை பதிவேட்டு தாளை கொண்டு வந்து மலரிடம் தர அதை வாங்கிய மலர் தமிழில் கையெழுத்து போட்டாள். அவள் தமிழில் கையெழுத்திடுவதை கண்ட தேர்வு கண்காணிப்பாளர் வியப்புடன் அவளை ஏறிட்டார். தமிழ்ல தான் கையெழுத்து போடுவியாமா என அந்த தேர்வு கண்காணிப்பாளர் கேட்க சட்டென மலருக்கு வேந்தனின் நினைவு வந்தது. அவனின் நினைவுடன் ஆமா சார் என அவருக்கு பதில் அளித்தாள் மலர். மலரின் பின்னால் இருந்து தேர்வு எழுதிய மாணவன் அதை கேட்டு வியப்புடன் பின்னால் இருந்து மலரை நோக்கினான். அவன் பார்ப்பது மலரின் ஓரக்கண்ணில் விழுந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் வேந்தனின் நினைவில் மூழ்கினாள் மலர். ஒரு நாள் வேந்தனும் மலரும் நூலகத்தில் பேசிக் கொண்டிருக்கையில் வேந்தன் மலரை தமிழில் கையெழுத்து போடுமாறு வேண்ட அவன் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அன்றிலிருந்து மலர் தமிழில் கையெழுத்து போட ஆரம்பித்தாள். அன்று பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் இன்று தேர்வறையில் மலரின் முகத்தில் அறைய சிலிர்த்துக் கொண்டாள் மலர். ஐ ஹேட் யூ இடியட் என வேந்தன் நினைத்து முணுமுணுத்துக் கொண்டு தேர்வு எழுதினாள். நல்லபடியாக தேர்வு எழுதி முடித்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் வெளியில் வந்த அடுத்த நொடி அவளுக்காக காத்திருந்து அவளின் பின்னால் அமர்ந்து தேர்வு எழுதிய மாணவன் மலரிடம் வந்தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் அம்மாணவன். இவன் எதுக்கு நம்ம கிட்ட பேச வர்றான் என நினைத்தவாறு சொல்லுங்க என்றாள் மலர். மலரின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து அவன் கூறிய விஷயங்கள் மலரை அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தில் தள்ள திகைத்து நின்றாள் மலர். தான் பேச வேண்டிய அனைத்தையும் கடகடவன தங்கு தடையின்றி பேசி முடித்துவிட்டு மலரை திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டான் அம்மாணவன். அவன் செல்வதையே வியப்புடன் பார்த்தாள் மலர். உயிரே 14. தேர்வறையிலிருந்து வெளிவந்த மலரை அவளின் பின்னால் அமர்ந்து தேர்வு எழுதிய மாணவன் அழைக்க அவனை திரும்பி பார்த்த மலர் நின்றாள். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என் கூட பிறந்த பொண்ணா இருந்தா கண்டிப்பா இதை நான் சொல்லியிருப்பேன். ஓவரா பில்டப் கொடுக்காம சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இனி இந்த ட்ரெஸ் போடாதீங்க. அப்படியே போட்டாலும் ஃப்ரீ ஹேர் விட்டுருங்க. ஏன் நான் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டா ஃப்ரீ ஹேர் விடணும் என குழப்பமாக வினவினாள் மலர். ஒண்ணு, இந்த ட்ரெஸ்ஸ வெளியில யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணனா ஃப்ரீ ஹேர் விட்டு உங்க முதுகுல உள்ள மச்சத்தை மறைச்சுக்கோங்க. எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என் வீட்டு பொண்ணா இருந்தா இதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா ஐம் சாரி, பாய் என கடகடவென கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்றான் அம்மாணவன். தன் உடையை பற்றி கருத்து தெரிவித்தது கோபமாக வந்தாலும் அவன் கூறிய கூற்றில் இருந்த நிதர்சனத்தை உணர்ந்து கொண்டாள் மலர். எந்த காலத்துல இப்படிப்பட்ட பையனை பாக்குறது ரொம்ப ரேர். நல்லவனா இருக்கானே
என அம்மாணவனை நினைத்து இதழோரம் புன்னகையை சிதறவிட்டாள் மலர். நாட்கள் எவ்வித ஏற்றத்தாழ்வுமின்றி மலரின் வாழ்வில் நகர பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று ஹாஸ்டலில் தங்கி படிக்கச் சென்றாள். விடுதி செல்வதற்கு முன்பு லட்சுமி அக்கா வீட்டிற்கு சென்றாள். வாங்க வாங்க, என்ன இந்த பக்கம் அதிசயமா இருக்கு என கிண்டலாக மலரை வரவேற்றாள் லட்சுமி. எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா என மீண்டும் மலரை கிண்டல் செய்தார். இப்போ வரைக்கும் இந்த ஊர்ல தான் இருக்கேன். இன்னும் 2 நாள்ல ஊரை விட்டு போறேன். என்னடி சொல்ற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். கோச்சுட்டியா? சீச்சி, நான் ஏன் கோச்சு போறேன்க்கா? ஹாஸ்டலுக்கு போறேன், அதான் சொன்னேன். ஏன்டி ஹாஸ்டலுக்கு போற? இங்க இருந்தே படிக்கலாம்ல. எனக்கு இந்த ஊரு பிடிக்கல, அதான் ஊரை விட்டு போறேன்க்கா. ஏ லூசு, இப்படி எல்லாம் பேசாத. நீ ஏன் இப்படி பேசுற? எல்லாம் உங்க தம்பியாலதான். யாரு? வேதனா? ஏ, அது உன்ன என்ன பண்ணுச்சு? உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னுச்சு. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்ட, அவ்வளவுதானே? இப்ப அது பாட்டுக்கும் அது வேலையை பார்த்துட்டு தெரியுது. உன்னை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணல. இப்பெல்லாம் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டாலே பயந்து ஓடி ஒளினே தெரியுமா? கருப்பு கலர்ல யார் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் உள்ளுக்குள்ள உதறுது. அவ்வளவு பயந்து போயிருக்கேன். இந்த பயத்தோட நீ இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது, அதான் நான் போறேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் போறேன்னு சொல்லாத. போய் என்ன அங்கேயே இருக்க போற? போயிட்டு வரேன்னு சொல்லு. சரிக்கா, போயிட்டு வரேன். இனி உங்க தம்பி என்னை கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் என்னைய பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது, சரியா? ஏ லூசு, அன்னைக்கு வேந்த எவ்வளவு ஃபீல் பண்ணுச்சு தெரியுமா? நீ கொடுத்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தப்போ அது அழுகுற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? ரொம்ப நல்ல பையன் மலரு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உங்க தம்பி தங்க கம்பிதான். அவங்கள நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்னைய பத்தின எந்த தகவலும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சு நீங்க செத்தீங்க. சரிடி சரிடி. சரிக்கா, நான் கிளம்புறேன். பாய், பத்திரமா இருங்க. லீவ்ல வீட்டுக்கு வரப்ப வரேன் என லட்சுமி அக்காவிடம் விடைபெற்று சென்றாள் மலர். 2 நாட்களில் மலர் விடுதிக்கு வந்து சேர்ந்துவிட அடுத்த நாள் கல்லூரி ஆரம்பமானது. கல்லூரி முதல் நாளில் வகுப்பில் நுழைகையில் அம்மாணவனும் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணி வந்திருப்பானா என்ற ஒருவித எதிர்பார்ப்புடன் நுழைந்தாள். வகுப்பில் நுழைந்ததும் வகுப்பு முழுவதும் அம்மாணவனை தேடி அலசினாள். முதல் வரிசையில் முதல் டெஸ்கில் முதல் ஆளாய் அமர்ந்திருந்தான் அவன். அவன் இருப்பதை கண்டவுடன் மகிழ்ச்சியில் அவன் முன்னே சென்று, ஹாய், என்னை ஞாபகம் இருக்கா என்றபடி கை நீட்டினாள் மலர். சாரி, நீங்க யாரு என அசராமல் கேட்டான் அவன். என்னை ஞாபகம் இல்லையா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ என்கிட்ட வந்து பேசுனீங்களே. சாரி, நீங்க யாருன்னு தெரியல. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, கண்டிப்பா ஞாபகம் வரும். இங்க படிக்க தானே வந்தீங்க, அதை மட்டும் பாருங்க என முகத்தில் அடித்தது போல் அவன் கூற முகம் வாடி போனாள் மலர். மற்ற மாணவர்கள் அனைவரும் மலரை பார்த்து கேலியாக சிரிக்க அவமானமாக உணர்ந்தாள் மலர். போடா எருமை, ஒரு நாள் என்கிட்ட சிக்காமலா போவ என மனதில் அவனை வருத்திக் கொண்டு தன் இடத்தில் அமர்ந்தாள். வகுப்பு ஆரம்பித்து நாட்கள் கடந்தும் மலரால் அவன் பெயரை அறிந்து கொள்ள முடியவில்லை. கல்லூரி வகுப்புகள் அனைத்தும் நடைபெற ஆரம்பிக்க மலர் பாடத்தில் கவனம் செலுத்த தொடங்கினார். ஒரு நாள் வகுப்பின் பேராசிரியர் செமினார் போட்டி ஒன்றை அறிவித்தார். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் செமினார் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. அதே போல நம்ம மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் போட்டி நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இயரான உங்களுக்கு இது புதுசா இருக்கும், இருந்தாலும் எல்லாரும் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். 2 பேரா பிரிச்சு டைட்டில் கொடுப்போம். இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. 2 பேரும் சேர்ந்து செமினார் எடுக்கணும். நம்ம ஹெச்ஓடி சார் முன்னாடி தான் எல்லாரும் செமினார் எடுக்கணும். அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்றத வச்சு உங்களுக்கு மார்க் போட்டு வின்னர் செலக்ட் பண்ணுவாங்க. ஆர் யூ ரெடி? எஸ் சார் என அனைவரும் கோரஸ் பாட பேராசிரியர் புன்னகைத்துக் கொண்டார். சரி, இப்ப டீம் பிரிச்சிடலாம். இந்த பாஸ்கெட்ல உங்க எல்லாரோட நேம் எழுதி இருக்கு. இதுல இருந்து 2 பேப்பர் எடுப்பேன். அவங்க 2 பேரும் ஒரு டீம் என கூறிவிட்டு செமினார் போட்டிக்கு டீம் பிரிக்க ஆரம்பித்தார். மலர் தனது பெயரை அவளுடன் எதிர்பார்த்திருக்க அவளது பெயரும் வந்தது. கூடவே ஆறாமுதன் என்ற பெயரும் வந்தது. எவன் ஆறாமுதன் என்றபடி தன்னுடன் எவன் எழுந்து நின்றுள்ளான் என பார்க்க அவள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பார்த்த மாணவன் நின்றிருந்தான். அடநாரப்பயலே, உன் பேரு ஆறாமுதனா? 2 பேரும் தான் ஒரு டீமா? அவனை மாட்டினடா என நினைத்தவாறு அவனை பார்த்தாள். அதே நேரத்தில் அவனும் மலரை பார்த்திருந்தான். டீமாக அனைவரையும் பிரித்துவிட்டு பேராசிரியர் ஒவ்வொருக்கான செமினார் தலைப்பையும் அளித்துவிட்டு வகுப்பை விட்டு வெளியேறினார். பேராசிரியர் வெளியேறியதும் அனைவரும் தங்களது செமினாரை குறித்து அவரவர் டீமுடன் கலந்துரையாடி கொண்டிருக்க மலர் மட்டும் எதுவும் செய்யாமல் பாரதியாரின் கவிதை புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். மலர் தன்னிடம் வருவாள் என எதிர்பார்த்திருந்த ஆறாமுதன் அவள் அசையாமல் புத்தகத்தில் மூழ்கிவிட பொறுத்து பார்த்தவன் அவனே எழுந்து மலரை தேடி வந்தான். அவன் எழுந்து வருவதை ஓரக்கண்ணால் கவனித்த மலர், வாடா வாடா, என்னையவா தெரியலன்னு சொன்ன, இப்ப வா. கடவுள் இருக்காண்டா குமாரு, கடவுள் இருக்கான் என நினைத்தவாறு இதழுக்குள் புன்னகையை அடக்கிக் கொண்டு அமைதியாக புத்தகத்தை வாசிப்பது போல் அமர்ந்திருந்தாள் மலர். எக்ஸ்கியூஸ் மீ
என தயங்கியபடி மலரின் அருகில் வந்து நின்றான் ஆறாமுதன். அப்பொழுதுதான் அவனை கவனிப்பது போல், ஆ எஸ், யார் நீங்க என எதுவும் தெரியாதது போல் வினவினாள் மலர். நான் ஆறாமுதன். செமினார் காம்படிஷன்ல நீங்களும் நானும் ஒரு டீம். ஓ அப்படியா, நீங்க தான் அந்த ஆறாமுதனா? ஆமா. நாம நம்ம செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? சாரி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு லீவ். இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டா 2 நாள் நம்ம தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணலாம்ல. இதோட உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை? உங்களுக்கு அவ்வளவு அவசரம்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா? மலர் வேண்டுமென்றேதான் தன்னை தவிர்க்கிறாள் என புரிந்த ஆறாமுதன், சரி சாரி, ஃபர்ஸ்டே நான் அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்காக இப்படி பழி வாங்காதீங்க. இதனால 2 பேருக்கும் தான் நஷ்டம். எப்படி எப்படி? என்ன உங்களுக்கு தெரியாதுல்ல? யாருமே தெரியாத இடத்துல ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்னு ஒரு சந்தோஷத்துல பேச வந்தா நீங்க அவமானப்படுத்துவீங்களா? சாரி, நான் முன்ன பண்ண பொண்ணுங்க கிட்ட பேசினது இல்லைங்க. எப்படி பேசுறதுன்னு தெரியாது. உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி. அப்படியா? அப்ப நீ பழிக்கிற வேண்டியதான் என அழகாக புன்னகைத்தாள் மலர். என்னங்க சொல்றீங்க என திடுக்கிட்டான் ஆறாமுதன். இங்க பாரு ஆரா, இந்த 2 வருஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா இருக்கப்புறம் இப்படி பொண்ணு பையனு பிரிச்சு பேசலாம் என்னால இருக்க முடியாது. எல்லாரும் ஒண்ணுதான். இருக்க போற கொஞ்ச நாள்ல இந்த வேற்றுமை எல்லாம் பார்க்காம ஒன்னா இருக்கலாமே என சட்டென ஒருமைக்கு தாவினாள் மலர். மலர் பேச பேச திருவென விழித்த ஆறாமுதன், சரிங்க என தலையாட்டினான். ஃபர்ஸ்ட் இந்த வாங்க போங்கலாம் வேண்டாம், பேசலையே கூப்பிடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி என அரைமனதாக தலையாட்டினான் ஆறாமுதன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என கேட்டவாறு கை நீட்டினாள் மலர். அரைகுறை புன்னகையுடன் ஆறாமுதன் மலரின் கைப்பற்றி அவளுடன் கை குலுக்கினான். ஆறாமுதனுடன் கை குலுக்கிய அந்த நொடியில் வேந்தனை முற்றிலுமாக மறந்திருந்தாள் மலர். அங்கு அவள் நினைவில் பித்து பிடித்து திரிந்தான் வேந்தன். உயிர் தொலையும்.